ஹாய்ண்ணா. ஹாய். இப்போ வாரத்துல 6 நாட்கள் வேலை செஞ்சுட்டு ஆமா. வாரத்துல ஒரு நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை, இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு நீங்க எப்படி இப்ப பயன்படுத்துறீங்க ஃபேமிலிக்காக? வாரம் ஃபுல்லா வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஆஃபீஸ்லேயே டைம் சென்ட் பண்ணுவோம். ஒரு நாள் வாரத்தை ஒரு நாள் ஃபேமிலியோட டைம் சென்ட் பண்ணலான்ட்டு இந்த மாதிரி வெளியே எங்கே தான் வருவோம். வாரத்தை ஒரு டைம், ஓகே வீக்லி ஒரு டைம். ஓகே. நான் இப்போ நாங்கள் எங்கேயும் போக முடியாது, நம்ம இங்கே லோக்கல்ல எங்கேயாவது போகலாம், பசங்களை கூப்பிட்டு வருவோம். ஓகே, இப்போ இமேஜின் பண்ணுங்க, வாரத்துல ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமைன்றது வராம போயிடுச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? வாரம் நேரத்துக்கும் வராமல் போயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ஒரு நாள் நம்மளே ஒரு சூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஒரு வீக்லி ஒரு டைமு நம்மளே சூஸ் பண்ணிட்டு நமக்கு எப்போ டைம் ஃப்ரீ கிடைக்குது ஆஃபீஸில் அப்போ நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு வெளியே வரலாம். ஸோ மோஸ்டா நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறது ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா? இல்லை, மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெண்ட்ஸு, மேரேஜ் ஆன பிறகு ஃபேமிலி. ஓகே. வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்காரு, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. வீக்லி வந்து 6 days எல்லாருமே போயிட்டு சண்டேஸ்க்காக எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த சண்டே வந்துட்டு நீங்க ஃபேமிலி கூட எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க? ஸ்பெண்ட் பண்ணணும்னா வீக்லி எவ்ரி டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 days 6 days வந்து கண்டினியூஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது, பசங்க கூட, ஒரு ஒய்ஃப் கூட, ஒரு ரிலேஷன்ஷிப் கூட வந்து நம்மக்கிட்ட வந்து பேசுறதுக்கு டைம் இருக்காது. இந்த ஒரு நாள் வந்து பசங்க கூட ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணுவோம். அது அந்த நாள் எப்போ வருது சண்டே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரைடேலேருந்து அப்படி வெயிட் பண்ணிட்டு இருப்போம். இன்னைக்கு பொழுது இவங்க கூட தானா? அந்த வெயிட் பண்ணிட்டு அந்த சண்டே வந்து காலையில பசங்களோட ஜாலியாக இருக்கிறது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னென்ன தேவையோ, வீட்டில் என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு, பசங்களுக்கு என்ன தேவையோ அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு, ஒரு வெளியில ஏதாவது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் வந்து அந்த சண்டேவை நம்ம என்ஜாய் பண்றோம். அந்த சண்டே ஓகே, இப்போ இமேஜின் பண்ணுங்க, வீக்லி வந்துட்டு 7 daysல சண்டேஸ் இல்லாம போயிட்டா இமேஜின் இல்ல. இமேஜின் இப்போ சண்டே இல்லாத போயிட்டா பர் சிச்சுவேஷன் நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கு. சண்டேவும் இல்லைன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும், வேற வழி இல்லை. சொல்ல வேண்டியதானே இங்க பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? சண்டே லீவை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நல்லா ஜாலியா தான் ஃபீல் பண்றோம். வீக்கெண்ட்ல வேலை செய்வோம், வீக்கெண்ட்ல நல்லா என்ஜாய் பண்ணுவோம். சண்டேஸ் ஆட்டோ ஓடாது. ஃபேமிலியா வந்து என்ஜாய் பண்ணணும்ன்ற இது ஜாயிண்ட் ஃபேமிலி தான், அதனால எல்லாருமே என்ஜாய் பண்ணுவோம். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை. இந்த சண்டேவே நீங்க எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்றீங்க? நல்லா என்ஜாய் பண்ணுவோம். ஜாலி ஃபுல். எஸ் ஜாலி தான். சண்டே சூப்பர். இந்த சண்டே எனக்கு எக்ஸ்பெஷலா இருக்குது. ஜாலியா இருக்கணும். வீக்லி 7 daysல 6 days நம்ம நிறைய ஓடிட்டு இருக்கோம், நம்ம லைஃப்ல ஒர்க் போறோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் பாத்தீங்கன்னா எப்பதான் சண்டே வருதுன்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா வாரம் முழுக்க 6 நாளும் வந்து ரொம்ப பிஸியா அவங்கள படிப்புல அவங்களோட வேலையில இருப்பாங்க. அப்படி பார்க்கும்போது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப காத்துக்கிறது ஈகரா எதுக்குன்னு பாத்தீங்கன்னா சண்டேக்காக தான். அதுல நம்ம ஸ்பெசிபிக்கா பாத்தீங்கன்னா ஒசூர்ல வேளாங்கண்ணி பார்க்குன்னு சொல்லிட்டு இருக்கு. குழந்தைங்க ரொம்பவுமே அதிகமா விளையாடுறதுக்கான இடங்கள் வந்து அங்க வச்சிருக்காங்க. அவங்க வாங்கி சாப்பிட்றதுக்கான இடங்களும் நிறைய இருக்கு. அவங்க ஓடி ஆடி விளையாடினாதான் அவங்களுக்கும் நல்லா பிசிக்கலா அவங்க வந்து ஃபிட் ஆவாங்க. அவங்களுக்கான இடத்த வந்து பேரண்ட்ஸ் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்காகவே வாரத்துல ஒரு நாளாவது இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்து கண்டிப்பா நீங்க குழந்தைங்களோட என்ஜாய் பண்ணிட்டு போகணும்னு கேட்டுக்கிறோம். வந்து பாத்தியா யாரும் தான் கேட்டேன், இந்தியாவில் ஆரம்பிச்சு இங்கிலாந்து போயிட்டு இருந்தாலும் லீவ்ல நீங்க வந்து பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, நிறைய வெளியே போனோம், ஊருக்கு போனோம், அந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்போ வந்து இல்ல நீங்க கிளாஸ்க்கு வரணும், நீங்க வந்து ஒர்க்குக்கு வாங்க, கண்டிப்பா வர மாதிரி எமர்ஜென்சியா கூப்பிடுறாங்க, அப்போ நீங்க என்ன ஃபீல் பண்ணுங்க? இப்போ அந்த நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய கடமைன்றது இருக்கு. என்ன நம்பியும் நிறைய குழந்தைங்க வந்து இருக்காங்க, அவங்களுக்கான தேவையானதை நான் செஞ்சு கொடுத்தே ஆகணும். அப்போ என் குழந்தைங்களுக்கு என்ன இதுக்கு பதிலா நான் பண்ணி வைக்கலாம், வீட்டுல நீங்க என்னெல்லாம் விளையாடலாம், நீங்க எந்த மாதிரி சீரியஸ்லாம் டிவில பார்க்கலாம், நீங்க பேரண்ட்ஸ் கூட எப்படி என்ஜாய் பண்ணலாம், கிராண்ட் பேரண்ட்ஸ் கூட எப்படி என்ஜாய் பண்ணலாம்ன்றது அவங்களுக்கான ஒர்க்கை அவங்களுக்கு வீட்டுல நான் வந்து அசைன் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் என்னோட கடமைக்கு நான் போய் தான் ஆகணும். என்ன நம்பியும் குழந்தைங்க இருப்பாங்க, என்னோட கடமையை நான் தேடி எப்போ இருந்தாலும் போவேன். அதுதான் என்னோட